சோறுடைத்த சோழ நாடு, காவிரி கரை நகரம், தென்னிந்தியாவின் நெற்களஞ்சியம், மும்மாறி பொழிந்து முழுதும் விளைந்தால் தரணிக்கே சோறூட்டும் மாண்பு படைத்த மண் என்றெல்லாம் வர்ணிக்கப்படும் தமிழகத்தின் தனித்துவமான செழித்த மாவட்டம் தஞ்சை. சுந்தரம், கல்யாண சுந்தரம் என்று உறவுகளாலும் சொந்த மண்ணின் மக்களாலும் அழைக்கப்பட்டு ஏகே சுந்தரம், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், பட்டுக்கோட்டையார் என்று கலையுலகத்தால் அழைக்கப்பெற்று மக்கள் கவிஞர் என உழைக்கும் மக்களால் முடிசூட்டப்பட்ட பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பிறந்தார். நீ தாங்கிய உடையும் ஆயுதமும் பல சரித்திர கதை சொல்லும் சிறை கதவும், சக்தி இருந்தால் உன்னை கண்டு சிரிக்கும், சக்தி இருந்தால் உன்னை கண்டு சிரிக்கும், சத்திரந்தான் உனக்கு இடம் கொடுக்கும். தூங்காதே தம்பி தூங்காதே. இந்த மதகு இருக்கே, இது தாங்க அண்ணன் வாழ்க்கையை அடையாளப்படுத்தின முதல் புள்ளி உருவான இடம், முதல் கவிதை பிறந்த இடம். ஓடிப்போ ஓடிப்போ கெண்டை குஞ்சே, கரைவோரத்தில் மேயாதே கெண்டை குஞ்சே, தூண்டில் காரன் வரும் நேரமாச்சு, ரொம்ப துள்ளி குதிக்காதே கெண்டை குஞ்சே. இதை அங்கு தொடங்கிய நான் வீடு திரும்பும் வரை பாடிக்கொண்டே வந்தேன். எனக்கு அப்போது 15 வயது. பக்கத்திலே இருப்பேன், நான் பார்த்து பார்த்து ரசிப்பேன். மக்காலட்டின களைப்பிலே நான் வந்து குந்துவேன் வரப்பிலே, புது மஞ்சள் நிறத்திலே கொஞ்சம் முகத்திலே நெஞ்சை பறித்திடும் மஞ்சி கொடி நீ, புது மஞ்சள் நிறத்திலே கொஞ்சம் முகத்திலே நெஞ்சை பறித்திடும் மஞ்சி கொடி நீ. கஞ்சி கொண்டு வருவே இன்பம் கலயத்திலே தருவே, கஞ்சி கொண்டு வருவே இன்பம் கலயத்திலே தருவே. கவிஞர் பட்டுக்கோட்டை விவசாயி, மாடு மேய்ப்பவன், மாட்டு வியாபாரி, மாம்பழ வியாபாரி, இட்லி வியாபாரி, முறுக்கு வியாபாரி, தேங்காய் வியாபாரி, கீற்று வியாபாரி, மீன் நண்டு பிடிக்கும் தொழிலாளி, உப்பள தொழிலாளி, மிஷன் டிரைவர், தண்ணி வண்டிக்காரன், அரசியல்வாதி, பாடகன், நடிகன், நடனக்காரன், தனது 29 ஆண்டுகால வாழ்வில் 17 தொழில்களில் ஈடுபட்டிருக்கிறார். இறுதியில் கவிஞராக உருவாகியிருக்கிறார். தில்லை அம்பல நடராஜா, செழுமை நாதனே பரமேஷா, அல்லல் தீர்த்தாண்டவா வா வா அமிதானவா, அல்லல் தீர்த்தாண்டவா வா வா அமிதானவா. தில்லை அம்பல நடராஜா, செழுமை நாதனே பரமேஷா. சங்கப்படுத்தான் காட்டிலிருந்து சங்கம் வளர்த்த மதுரைக்கு ஏகே சுந்தரம் எனும் பெயரில் நாடக நடிகனாய் போய் சேர்ந்தார். ஆசியாவிலேயே மிகப்பெரிய திரையரங்கமாக இருந்த மதுரை தங்கம் திரையரங்கில் கவியின் கனவு எனும் நாடகத்தில் ராஜகுருவாக வேடமேற்று நடித்தார் கல்யாண சுந்தரம். வரும் பகைவர் படை கண்டு மார்தட்டி களம் புகும் மக்களை பெற்றோர் வாழ்க. எவ்வளோ பெரிய லெஜெண்ட்லாம் இருக்காங்க, அவங்களுக்கே இந்த சுச்சுவேஷன் பாட்டு வரல, எவனோ ஒரு ஆளை புதுசாக கொண்டு சொல்லியிருக்கேன், எழுதிக்கேன் ரொம்ப போய் அதை இருக்கும் அப்படின்னு. அது பார்த்த உடனே அப்படியே அசந்துட்டேன். என்னதுங்களா, குட்டியாடு தப்பி வந்தா குள்ளநரிக்கு சொந்தம், குட்டியாடு தப்பி வந்தா குள்ளநரிக்கு சொந்தம், குள்ளநரி மாட்டிக்கிட்டா குறவனுக்கு சொந்தம், கட்டுக்கட்ட மனிதர் கண்ணில் பட்டதெல்லாம் சொந்தம், சட்டப்படி பார்க்க போனால் 8 அடிதான் சொந்தம், சட்டப்படி பார்க்க போனால் 8 அடிதான் சொந்தம். பாட்டை பார்த்தோன்னே ஆச்சரியப்பட்டேன். சின்ன பயலே செய்தி கேளடா, சின்ன பயலே செய்தி கேளடா,
நான் சொல்ல போற வார்த்தையை நல்லா எண்ணி பாரடா, நீ எண்ணி பாரடா. இலங்கை நகரத்திலே இன்பவல்லி நீ இருந்தா இந்து மக சமுத்திரத்தை இங்கே இருந்து தாண்டிடுவேன். மேகம் போல வான வீதியிலே விண்ணி மேகம் திடுவேன். இடி மின்னல் மழை புயலானாலும் துணிஞ்சு இறங்கிடுவேன். உனக்காக எல்லாம் உனக்காக இந்த உடலும் உயிரும் ஒட்டி இருப்பது உனக்கு. சின்ன பெண்ணான போதிலே அன்னையிடம் நான் ஒரு நாளிலே பாரதி, பாரதிதாசனைத் தொடர்ந்து தமிழ் கவிதை பரம்பரையில் தனித்துவமான கவிஞராக முன் நிற்பவர் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் அவர்கள். 5 ஆண்டுகளின் தொடர் உழைப்பினால் மக்கள் கவிஞரின் 29 ஆண்டுகால வாழ்க்கை பயணம் ஆவணப்படமாக உருவாக்கப்பட்டுள்ளது. பாட்டாளி படைப்பாளியான வரலாறு செங்கப்படுத்தான் காடு முதல் சென்னை வரை.